இந்த உயிர்த்தெழுதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம தேவனோட வார்த்தை நேரம் கடந்து சொல்லுவோம். மத்தேயு எழுதின நிருபம் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் இல்லை, அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த அகில உலகத்தில், இந்த அகில உலக வரலாற்றில் யாரும் இதுவரை உயிர் தெழுந்ததில்லை. எல்லாம் மரித்து போயிருக்காங்க, ஆனால் உயிர் தெழுந்ததில்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் யாரும் உயிர் தெழவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் முதல் மனிதனாக, முதல் நபராக அவர் உயிர் தெழுந்தார். அதான் அவர் முதற் பலனானார். ஏன் அவர் முதலாவதாக உயிர் தெழுந்தார்? நீங்களும் நானும் உயிர் தெழ வேண்டும் என்பதற்காக அவர் முதலாவதாக உயிர் தெழுந்தார். அவரை தொடர்ந்து நாமும் உயிர் தெழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென். அப்போ நீங்களும் நானும் உயிர் தெழ வேண்டும் என்றால் என்ன வேணும்? ஏசப்பா வேணும். நீங்கள் நானும் மரிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? மரணம் இருந்தால் தானே மரிக்க முடியும். மரணம் இருந்தால் மரிக்க முடியும். அப்போ உயிர் தெழ வேண்டும் என்றால் என்ன வேணும்? உயிர் தெழுதல் வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உயிர் தெழுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணம் எப்படி இந்த உலகத்தில் உண்டாயிற்றோ அதே போல உயிர் தெழுதலும் உண்டாக வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டபடினால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உயிர் தெழுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் எப்படி மரணம் உண்டாயிற்றோ அதே போல மனுஷரால் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் எப்படி மரணம் உண்டாயிற்று? ஆதாம் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனை விட்டு விலகினபடினால மரணம் உண்டாயிற்று. அப்ப மரணம் எப்படி உண்டாயிற்று? மனுஷனால் உண்டாயிற்று. அதே போல மனுஷனால மரணம் உண்டாயிற்று, அதே போல உயிர் தெழுதலும் உண்டாக வேண்டும். மரணம் மனுஷனால உண்டானது போலதான் உயிர் தெழுதலும் மனுஷனால உண்டாகணும். அது தேவனால உண்டாகக்கூடாது. அதனாலதான் தேவன் மனிதனாக வந்தார். முதல் மனிதனாகிய ஆதாம்னால மரணம் உண்டாயிற்று அல்லவா? பிந்தின ஆதாமால என்ன உண்டாயிற்று? உயிர் தெழுதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தபடினால இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் உண்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உயிர் தெழுதல் இல்லை, மரணம் தான் ஆண்டு கொண்டிருந்தது. எல்லாரும் மரண பயத்தினால வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆதாமுக்கு பின்பதாக வந்த அத்தனை ஜனங்களும் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி அந்த மரணம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்றாரு? மனிதர்களை உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் என்ன தேவை? உயிர் தெழுதல் தேவை. அதனால தான் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அல்ல, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி அல்ல, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நமக்கு உயிர் தெழுதல் உண்டாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உயிர் தெழுந்தார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. இப்ப 2 இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலுக்கு முன்பதாக வரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. வேற சாய்ஸ் இல்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தபடினால, அவர் உயிர்த்தெழுந்தபடினால இப்போ என்ன இருக்குது? நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இப்போ 2 இருக்குது, மரணமும் இருக்குது, உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. நீங்கள் மரணத்தை சேவித்தீர்கள் என்றால் மரணம் உங்களை ஆளுகை செய்யும். நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆகிய உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் சேவித்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக இந்த உயிர்த்தெழுதலின் ஆளுகை காணப்படும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன். அவர் தான் யாருங்க? உயிர்த்தெழுதல். அவரால் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. வேறு ஒருவரால் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதல் உண்டாகவில்லை. ஆமென். ஒரு நிமிடம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனால் எப்படி மரணம் உண்டானதோ, ஆதாமினால் எப்படி மரணம் உண்டானதோ, அதே போல மனுஷனால் உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். அதற்காக தான் கடவுள் மனிதனாக வந்தார். இந்த உலகத்தில் பாருங்க, அநேக மத தலைவர்கள் என்ன பண்றாங்க? பேசிக்கொள்றாங்க, ஏன் கடவுள் மனிதனாக மாறணும்? அப்போ அவருக்கு அதிகாரம் இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லையா? அவர் பரலோகத்தில் கடவுளாக இருந்து அவரால் செய்ய முடியாதா என்று அநேக விவாதங்களை வைக்கிறார்கள். ஆனால் என்ன காரணமா? மனுஷனால மரணம் உண்டாயிற்று, அதே போலதான் மனுஷனாலேயும் உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் தேவனுடைய நீதி. நீதியை கொடுத்த தேவனே நீதியை அவரால் பின்பற்றாமல் இருக்க முடியாது. அதனால தான் அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக அந்த உயிர்த்தெழுதலை மனுஷனால கொண்டு வர வேண்டும் என்று பாவம் அறியாத வானத்தை படைத்த தேவனாகிய தேவகுமாரனாய கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு? மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. மனிதனாக பூமிக்கு வந்து அவர் உயிர்த்தெழுந்தபடினால இந்த உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அவர் மாத்திரம் வரவில்லை என்றால், அவர் கடவுள் மாத்திரம் மனுஷனாக வரவில்லை என்றால், அவர் மாத்திரம் உயிர்த்தெழாமல் இருந்தா இன்னும் மரணம்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். நமக்கு ஒரு ஹோப் இருந்திருக்காது, ஒரு நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். மரண பயத்தினால வாழ்நாள் முழுவதும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து அந்த மனிதனால உயிர்த்தெழுதலை உண்டாக செய்தார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களும் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று கடவுள் மனிதனாக வந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்தபடினால உயிர்த்தெழுதலை கொடுத்தார். அதுதாங்க உயிர்த்தெழுதலின் மேன்மை. அவர் மாத்திரம் உயிர்த்தெழுதற்காக வரவில்லை, அவர் முதலாவதாக உயிர்த்தெழுந்தார். அவர் முதற் பேரனாராக இருந்தார். அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற அத்தனை ஜனங்களும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அந்த உயிர்த்தெழுதலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இது எங்கேயா நீங்க கேள்விப்பட்டது உண்டா? அல்லேலூயா. ஒரு கடவுள் நமக்காக, நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படியாக, உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படியாக அவர் வந்து மரித்து உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அடுத்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து அவர் உயிர்த்தெழுந்தபடினால என்ன செய்தாராம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர்த்தெழவில்லை, அவர் என்ன பண்ணாரு? உங்களை, என்னை அவர் உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் உயிருள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவம் செய்து நம்ம
மரித்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால நம்ம என்ன பண்ணோம்? மரித்தவர்களாக இருந்தோம். மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால நம்ம மரித்தவர்களாக இருந்தோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? நம்மளை உயிர்ப்பித்தார். அவர் மாத்திரம் சிலுவையிலே உயிர் தொழவில்லை, அவரோடு கூட உங்களை என்னையும் அவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா! அது தேவன் நமக்காக சிலுவையில் செய்த ஆசீர்வாதம். அடுத்த வசனத்தை படிக்கிறேன். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். எப்பொழுது உயிர்ப்பித்தாரா? கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். நம்ம மரித்து போயிருந்தோம். பாவத்தினால தேவனுடைய ஜீவனை இழந்தவர்களாயிருந்தோம். நாம் தேவனுடைய ஜீவனற்றவர்களாய் காணப்பட்டபடினால நாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக மரித்தவர்களாயிருந்தோம். அது எப்படிப்பட்ட மரணமா? எப்படி உண்டாயிட்டான்? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்தோம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாம் தேவனுடைய ஜீவன் அற்றவர்களாய் வாழ்ந்தபடினால நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? அவரோட கூட உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா! நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். மரித்து போயிருந்த தேவனுடைய ஜீவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா! கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னொரு வசனம் அப்படி சொல்லுது, உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து. அதனால தான் இந்த உயிர்த்தெழுதல் நாள் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இது மத சடங்காச்சாரமான நாள் அல்ல. இது ஒரு நினைவு கூறுதல் நாள் அல்ல. என்னவா? நீங்களும் நானும் அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர்ப்பிக்கப்பட்ட நாள் அல்ல, நீங்களும் நானும் அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாள். அது நம்ம உணரணும் பிரியமானவர்களே. அந்த அறிவு நமக்கு வேண்டும். அந்த சத்தியத்தை குறித்து அதன் அறிவு உண்டாகும்போது தான் அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்யும். அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறபடினால அவரோடு நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! மரித்து போயிருந்தோம். நம்ம அவரோட கூட நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து மரிக்கும்போது நாமும் அவரோட மரித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது நாமும் அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! எவ்வளோ மேன்மையான காரியம் பாருங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படிங்க மரணம் உங்களுக்குள்ளாக வந்தது? நீங்கள் மரணத்தை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? ஆதாம் மூலமாக பெற்றுக்கொண்டீங்க. ஆதாம் பாவம் செய்தபடினால, ஆதாம் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தபடினால, ஆதாம் தேவனை விட்டு விலகினபடினால, ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினால ஆதாமினால எல்லாரும் என்ன பண்றோம்? மரிக்கிறோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க? உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இன்னொரு வசனத்தை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:45, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து யாருங்க? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நானே உயிர்த்தெழுதலும்
ஜீவனுமா இருக்கிறேன். அவரே உயிர்த்தெழுகிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடி வராங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவர்களுக்கு உள்ளாக அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருந்து அவர்களுடைய மரணத்தை இருந்து அவர்களை உயிர்ப்பிக்கிறார். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்க. நான் வேகமாக கடன் செல்கிறேன். இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் நிதானித்து அறியணும். ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஏன் மற்றவர்கள் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது? ஏனென்றால் மற்றவர்கள் உயிர் தொழவில்லை. ஏன் மற்றவர்கள் உயிர் தொழவில்லை? ஏனென்றால் மற்றவர்கள் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக மரித்தபடினால இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக உயிர் தொழ முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, அவர் உயிர் தெழுந்தபடினால உங்களை என்னையும் அந்த உயிர்த்தெழும் சாயலில் இணைத்திருக்கிறார். அவரோடு கூட உயிரடைய செய்திருக்கிறார். அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். வேறு ஒருவராலும் உங்களை என்னையும் உயிர்ப்பிக்க முடியாது. எல்லாரும் மரண ஆளுகைக்குள்ளதான் இருந்தாங்க. மரணத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக தான் இந்த பூமியில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களும் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தபடினால அவர் உயிர் தெழும்போது என்ன நடந்தது? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜனங்களும் மரணத்தை ஜெயிக்க முடியாம மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. மரணம் தான் எல்லாரும் என்ன பண்ணுது? அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்தது. ஜீவ காலம் எல்லாம் மரணம் என்ன பண்ணு? பயப்படுத்தி அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை நம்மளை வைத்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் பாருங்க, அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தாரு? அவர் உயிரோட எழும்பினபடினால மரணத்தினுடைய அதிகாரம் வல்லமையும் பறிக்கப்பட்டு போயிற்று. உலகத்தில் முதல் மனிதனாக முதற் பேரானவராக மரணத்தை ஜெயித்தவர் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தபடினால மரணத்தினுடைய வல்லமை முடிந்து போய்விட்டது. மரணத்தினுடைய ஆளுகை முடிந்து போய்விட்டது. தேவனுடைய ஆளுகை உண்டாயிற்று. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகை உண்டாயிற்று. ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகை உண்டாயிற்று. மரணம் ஆண்டு கொண்டிருந்தது அல்லவா? அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயமாக விழுங்கினபடினால ஜீவனின் ஆளுகைக்குள்ளாக வந்துட்டோம். எப்படி மரணம் ஆண்டு கொண்டிருந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிர் தெழுந்தபடினால இப்ப என்ன ஆளுகைக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனின் ஆளுகைக்குள்ளாக வந்துட்டோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் மரணமா இல்ல, அவரு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமென். அந்த மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதான் பிதாவார் நம்மளை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். இருளின் அதிகாரத்தில் நம்மை பிரித்தெடுத்து, மரணத்தின் அதிகாரத்தில் நம்மை பிரித்தெடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அவருடைய ஜீவனுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக வரைக்கும் இந்த உலகத்தை மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடினால ஜீவனின் ஆளுகை உங்களுக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உயிர் தெழுதனுடைய நோக்கம் புரிகிறதா உங்களுக்கு? அவர் மாத்திரம் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்காக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்.
நாம் ஒவ்வொருவரும் மரணத்தின் ஆளுகை விட்டு வெளியே வந்து ஜீவனுடைய ஆளுகை உட்பட வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த ஜீவனை எப்படி அவன் கொடுக்கிறாராம்? யோவான்களின் நிருபம் 6:63 படிக்கிறேன். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவி என்ன பண்ணுது? உங்களை என்னை உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:45 படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாமினால மரணம் உண்டாயிற்று. பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்துனால உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இனி நீங்கள் மரணத்தை குறித்து வேதனை பற்றி கொண்டிருக்க வேண்டாம். மரண பயம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த மரண பயத்தினால் உண்டான அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களாய் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறாராய் இருக்கிறபடினால, மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினபடினால, நீங்களும் நானும் அந்த மரண பயத்தை விட்டு நீங்கி அவர் அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதா? இந்த உலகம் எப்படி இருக்குது, எப்படி ஆள் நடைமுறைப்படுது, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால உண்டான மேன்மைகள் உண்டாயிருக்கான். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? இல்லை இன்னும் நான் அதை அறியாமல் மரணத்தின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிற பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னொரு வசனத்தை படிக்கிறேன். அது ஏற்கனவே நம்ம 2 பிரதரும் படித்த வசனம் தான். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினால சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கும்போது, அல்லேலூயா, அவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழும்ப பண்ணின அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நாமும் என்ன பண்ணுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, அந்த ஆவியை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் மகிமைப்பட்டபடினால, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மகிமைப்பட்டபடினால பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்ப்பிக்கிற தேவனுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதங்களை, எவ்வளோ மேன்மையான காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்த்தெழுந்தபடினால செய்து முடிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இன்னும் பிரசங்கத்துக்கே போகவில்லை. ஆமென். நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய தலைப்பு என்னவென்றால், மத்தேயு 28:18 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான தலைப்பில் தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் நேரம் கடந்து போய்விட்டது. வருகிற வாரத்தில் நம்ம அதை தியானிப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்த்தெழுந்த உடனே அவர் சீஷர்களை பார்க்கும்போது சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய நம்ம தியானிக்க வேண்டிய வார்த்தைகள் இருக்கிறபடினால, தேவனுடைய வசனம் இருக்கிறபடினால நம்ம வருகிற வாரங்களில் நம்ம
தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் தெழுந்தனால என்ன உண்டாயிற்று? உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக வரைக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை, மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்த்தெழுந்த உடனே உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் எப்படி உண்டாயிற்றோ அதே போல மனுஷனால் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அந்த மனுஷன் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அவர் யார்? தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய வார்த்தை. அவர் தேவன். அவர் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்து அவர் உயிர்த்தெழுதலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நீங்கள் உங்களுடைய சிந்தையில் ஏற்ற வேண்டும், உங்கள் அறிவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்ததுனால எப்படி மேன்மையான ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறதோ அதே ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நமக்கு உண்டாகும்படியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி செய்தாரு? ஏன் உயிர்த்தெழுதலை கொடுக்கணும்? ஏன்னா மரணம் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது. மரணம் தான் என்ன பண்ணுது? ஆளுகை செய்து கொண்டிருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த மரணத்தினால, அந்த மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களாய் மாறினோம். அப்போ நம்மளை விடுவிக்க வேண்டும் என்றால் எதை மாற்றணும்? மரணத்தை மாற்றணும். மரணத்தை மாற்ற இதனால் முடியும்? உயிர்த்தெழுதலினால் தான் முடியும். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் மரணம் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். மரணம் தான் என்ன பண்ணிருக்கும்? அதிகாரத்தோடு இருக்கும், வல்லமையோடு இருக்கும். அப்போ மரணத்தினுடைய ஆளுகையை நம்மளை விட்டு மாற்ற வேண்டும் என்றால் என்ன தேவை? உயிர்த்தெழுதல் தேவை. உயிர்த்தெழுதல் தேவை. அந்த உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம மரணத்தோடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறபடினால நம்மை நாமே உயிர்த்தெழ செய்ய முடியாதபடினால இயேசு கிறிஸ்து மரணத்தின் ஆளுகைக்கு அப்பாற்பட்ட தேவகுமாரன். அவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுதும் போது அவரோட கூட நம்ம எல்லாரையும் உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்த்தெழுதலை மனு குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் வெளியேற பெற்றது. மரணம் எப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ அதே போல கிறிஸ்துக்கு உள்ளானவர்களை ஜீவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். இது எவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதம்! இது உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. உயிர்த்தெழுதலை வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உயிர்த்தெழ செய்ய முடியும். நம்மளை உயிர்த்தெழ வைக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் உயிர்த்தெழுதலுக்கு காரணர். உயிர்த்தெழுதலை உருவாக்கினவர் இந்த பூமியில். மரணத்தை ஆதாம் எப்படி உருவாக்கினானோ அதே போல மனிதனாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை உருவாக்கியிருக்கார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு கடந்த சிலவர்களாய் காணப்படுவோம். மற்ற வார்த்தைகளை நம்ம வருகிற ஆராதனையில் நாம் தியானிப்போம். எல்லாருக்கும் புரிந்ததா? மரணம் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. மனுஷனுக்கு எப்படி மரணம் உண்டாயிற்றோ அதே போல் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நம்ம அவரோட கூட ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரோட கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கும் போது நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதனுக்கு நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக காணப்படுகிறோம். அந்த ஜீவனுடைய ஆளுகைக்குள்ளாக காணப்படுகிறோம் என்கிற அந்த சிந்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யணும்.
புரியுதா உங்களுக்கு? அப்படி கிரியை செய்யும்போது தான் பயம் உங்களை ஆளுகை செய்யாது. பயம் உங்களை ஆளுகை செய்யாமல் இருக்கும்போது தான் நீங்கள் மெய்யாக விடுதலையாக்கப்பட்டிருப்பீங்க. மெய்யான விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டவர்களாக கடந்து செல்லணும். உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அறிவை, அந்த சத்தியத்தை உடையவர்களாய் கடந்து செல்லும் பிரியமானவர்களே.